என்பிஎஃப்சி செக்டார்ல இருந்து லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ் லிமிடெட் பாத்தீங்கன்னா லோயர் பிரைஸ் வேல்யூவேஷன்ல ஐபிஓ வராங்க. Now IPO details பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல கம்பெனி பேக்ரவுண்ட், ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் growth, ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன், ரிஸ்க், கெபாசிட்டி யூட்டிலைசேஷன், ஆங்கர் டிமாண்ட், மேனேஜ்மெண்ட் இன்டர்வியூ, ஷார்ட் ஆர் லாங் டர்ம் growth பொட்டன்ஷியல், ஜிஎம்பி சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரெண்ட், ஃபைனல் வெர்டிக்ட் அப்ளை ஆர் நாட் இதெல்லாம் கவர் பண்ணி நெக்ஸ்ட் டீடைல் அனாலிசிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. லக்ஷ்மி இந்தியா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி இவங்க இந்தியால அண்டர் சர்வ்டு ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கோர் பிசினஸ் பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ வெஹிக்கல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் ஆசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா 1277 கோடி வரை இருக்கு. இந்த ஐபிஓ ஜூலை 29 ஓபன் ஆகி 31 வந்து க்ளோஸ் ஆகுது. ஐபிஓ அப்பர் பிரைஸ் பண்ண ₹158 பெர் ஷேர்ல இஷ்யூ பண்றாங்க. அண்ட் இஷ்யூ சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸா தான் இருக்கு. டோட்டலா 254 கோடி ரைஸ் பண்றாங்க. இதுல ஃப்ரெஷ் பாத்தீங்கன்னா 165 கோடி, ஓஎஃப்எஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 89 கோடி வரை ரைஸ் பண்றாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹5 பெர் ஷேர், ரீட்டைலுக்கு 35%, எம்ப்ளாயி போர்ஷன் பாத்தீங்கன்னா 2.5 crore வரை ரிசர்வ் பண்றாங்க. மார்க்கெட் கேபிட்டல் 825 கோடி. கரண்டா பிஇ பாத்தீங்கன்னா 18 டைம்ஸா இருக்கு. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 82 டைம்ஸா இருக்கு. சோ இந்த இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது இவங்க லோயர் பிரைஸ் வேல்யூவேஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ரீட்டைல் லாட்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 59,000 வரை ரிசர்வ் பண்ணிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா பிஃபோர் ஐபிஓ 89%ல இருந்து 60% வந்து குறையும். அபவுட் ஃபினான்ஷியல் பாத்தீங்கன்னா FY23ல 130 கோடி ரெவன்யூல 16 கோடி ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. கரண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 248 கோடியில அரௌண்ட் 36 கோடி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. சோ லாஸ்ட் 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்க கன்சிஸ்டன்டா இவங்களோட growth ரேட் வந்து இருக்கு. இந்த இஷ்யூவோட எல்லாம் பாத்தீங்கன்னா பிஎல் கேபிட்டல். அண்ட் இந்த ஐபிஓ பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.